Hello coders, welcome to the video. நம்ம previous videoல sign up யோட UI வந்து setup பண்ணோம். setup பண்ணிட்டு Firebaseல போய் authentication method வந்து enable பண்ணோம். நம்ம enable பண்ணிருக்க method வந்து email or password. Okay. So email password வச்சு authentication வந்து implement பண்ண போறோம். இப்போ code பார்க்கலாம். So first வந்து நம்ம என்ன change பண்ண போறோம்னா இந்த config.js வந்து நம்ம already create பண்ணோம்ல. இங்க போயிட்டு நம்ம வந்து get authன்ற method வந்து import பண்ணிக்கலாம். ஏன்னா throughout the auth flowல வந்து இது தேவைப்படும். ஸோ அதனால ஒரு காமன் பிளேஸ்ல வந்து வச்சுக்கலாம். get auth from இது வந்து Firebase ஓட authல இருந்து நம்ம எடுப்போம். Firebase auth. ஓகே. ஸோ இதை எடுத்துட்டு நம்ம இங்க எப்படி இது யூஸ் பண்றோமோ DBக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். auth is equal to get auth. இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம எங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கான்ஃபிக்ல வந்து இந்த சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம். get auth வந்து எடுத்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் போனோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து இப்போ நம்ம பண்ண போற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா Firebase டாக்குமெண்டேஷன் போகிறேன். நம்ம இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சைன் இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் இந்த அஃபிஷியல் டாக்கோட யூஆர்எல் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் டெஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அது பாருங்கள். இது பார்த்துட்டு நம்ம பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைன் அப் வந்து பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹூக்லேயே வந்து எழுதிடலாம். கஸ்டம் ஹூக். ஏன்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு கஸ்டம் ஹூக் எழுதிட்டா அதை த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் ப்ராஜெக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வேறு Firebase ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் இதே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆத்தென்டிகேஷன் ஃப்ளோ எனேபிள் பண்ணுறப்போ. ஸோ அதனால வந்து நான் இதை காமன் பிளேஸ்க்கு வந்து கொண்டு போயிடுறேன். ஒரு ஹூக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு இப்போ யூஸ் சைன் அப் அப்படின்னு போட்டுக்கிறேன். சைன் அப்னு வச்சு நம்ம யூஸ் சைன் அப்னு ஒரு ஹூக் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே. இப்போ இதில் போய் எழுதலாம். யூஸ் சைன் அப் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதாக இருந்தாலும் கண்டிப்பாக எரர் ஹேண்ட்லிங் வந்து தேவைப்படும். ஏன்னா ஆத்தென்டிகேஷன் ஃப்ளோ பொறுத்தளவு கண்டிப்பாக எரர்ஸ் வந்து நிறைய எமிட் ஆகும். அதை வந்து நம்ம ஒன்று யூஐல ஷோ பண்ணணும், இல்லை ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் எரர் எரர் செட் எரர்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ யூஸ் ஸ்டேட்டில் இப்போ எரர் வந்து நல்னு வந்து இனிஷியலாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம சைன் அப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். கான்ஸ்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைன் அப் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் வந்து நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா இருங்க, அந்த ஃபைல் போகிறேன். லாகின் ஃபைல் வந்து சைன் அப் ஃபைல் வந்து போகிறேன். ஸோ சைன் அப் ஃபைலில் நம்ம ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்ட் தானே கிரியேட் பண்ணுறோம். இமெயில், பாஸ்வேர்ட், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அங்கே வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ யூஸ் சைன் அப்பில் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணிக்கிறேன். signup.js இது எல்லாத்தையும் இங்கே வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஓகே. டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கோடு தான் வந்து பண்ண போகிறோம். ஆத் எடுத்துட்டு சைன்இன். ஸோ இதை வந்து சைன்இன் வித் மெயில். சைன்இன் எடுக்கக்கூடாது. நம்ம சைன் அப் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரியேட் வந்து எடுத்துக்கணும். சாரி, நான் முதல் தப்பாக சொல்லிட்டேன். சைன்இன் சொல்லிட்டேன். கிரியேட் யூசர் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி வந்து கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே. அது இம்போர்ட் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன பெராம்ஸ் அனுப்பணும்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை வந்து அனுப்ப போகிறோம். ஸோ இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இப்போ இதை அனுப்பணும்னா இது வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ப்ராமிஸ் வந்து நம்ம ரிசால்வ் பண்ணணும். இப்போ அது ரிட்டர்ன் பண்ணுற ப்ராமிஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராமிஸ் வந்து இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா கான்ஸ்ட் யூசர் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் யூசர். ஓகே. சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா இந்த டாக் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா வந்து இவங்க யூசர் க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை.
ஸோ நமக்கு வந்து யூசர் வந்து ரிட்டர்ன் ஆவாங்க. இல்லைன்னா வந்து கேட்ச் பண்ணிக்கலாம் எரர். கேட்ச் எரர் சாரி. ஸோ இப்போ எரர் கேட்ச் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செட் எரரில் நம்ம கன்சோல் லாகும் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஏதாவது ராங் ஆச்சுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் என்னாச்சுன்னு. எரர் டாட் மெசேஜ் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி செட் எரர் கொடுத்துட்டு இதே வந்து கொடுத்துட்றேன், எரர் டாட் மெசேஜ்னு. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம என்னன்னா யூசர் கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நான் இப்போதைக்கு யூசரில் வந்து யூஐடின்னு ஒன்று வந்து வரும், அதுதான் வந்து நமக்கு முக்கியம். சாரி, யூஐடின்னு வரும். யூஐடி வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். என்ன வந்து இப்போ நம்ம என்னென்ன வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த இதுக்கு சைன்அப் மெத்தட் வந்து இருக்கு, அதை வந்து இந்த சைன்அப் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இந்த ஹூக் கால் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட் வந்து எரர் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு பார்ப்போம். நம்ம அங்கே போயிட்டு செக் பண்ணலாம். சைன்அப் வந்து போகிறேன். போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹூக்கை வந்து கால் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் சைன்அப் ஃபங்க்ஷனும் கேப்ஸ்லேயே கொடுத்தோம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் சைடு வந்து போட்டுக்கலாம், யூஸ் சைன்அப். ஓகே, இது நான் எப்பயுமே பண்ணுற காமனான மிஸ்டேக். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாமல் விட்டோம்னா அங்கே வந்து விசிபிளாக இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் ஹூக்கை. ஓகே, இப்போ போயிட்டு சைன்அப்குள்ளே போயிட்டு ட்ரை பண்ணுறேன், யூஸ் சைன்அப். ஓகே, இது வந்துருச்சு. ஸோ நம்ம யூஸ் சைன்அப்பில் பெராம்ஸ் எதுவும் கிடையாது, ஆனால் நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கிறது சைன்அப் மெத்தடும் வந்து சைன்அப் ஃபங்க்ஷனும் எரரும் வந்து எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சைன்அப் ஃபங்க்ஷன் வந்து இருக்குல்ல, இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா சைன்அப், இப்போ நம்ம ஹேண்டில் சப்மிட் நம்ம ஏற்கனவே வேலிடேஷன்ஸ்லாம் பண்ணுறோம். வேலிடேஷன் முடிஞ்சா நான் சொன்ன மாதிரி இமெயில் வேலிடேஷன், பாஸ்வேர்ட் வேலிடேஷன் எல்லாமே வந்து சர்வர் சைட்லேயே ஒர்க் ஆகும் ஃபயர்பேஸில். ஸோ நம்ம கிளைண்ட் சைட் ரொம்ப எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இந்த சைன்அப் மெத்தட்க்கு வந்து இது எல்லாத்தையும் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ இதை அனுப்பிச்சிட்டு இன்கேஸ் இதில் எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம எப்படி வேலிடேஷன் எரர் போட்டோமோ அதே மாதிரி எரருக்கு நான் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நம்ம யூஐயில் வந்து ஷோ பண்ணுறதுக்காக. ஓகே, ஒரு தடவை ஹூக்கை வெரிஃபை பண்ணிக்கலாம். சைன்அப் அஃபிஷியல் டாக் போகிறேன். ஸோ இங்கே வந்து ஆத் வந்து தான் எனக்கு டவுட் இருந்துச்சு. இந்த ஆத் வந்து அனுப்புகிறாங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். ஆத் நம்ம அதுதான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நிமிஷம் இதை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆத் வந்து ஆல்ரெடி நம்ம கான்ஃபிக் ஃபைலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆத்னு கொடுத்தோன்னே ஓகே, கான்ஃபிக்லேருந்து நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கன்சோலில் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே போகிறோம். ஓகே, நான் திரும்ப முதல்ல வரேன். ஓகே, சைன்அப்பில் போயிட்டோம். கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஆட்டோ ஃபில்ட் ஐடி, ஸோ இது பற்றி ஒரி பண்ணாதீங்க. நான் வந்து ஐடி மாற்றிடுறேன். மெயில் @test.com. ஓகே, பாஸ்வேர்டு வந்து ஓகே, வேலிடேஷன் நடக்கட்டும். ஏன்னா வந்து நம்ம எப்படி எரர் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுலேருந்து யூசர் இங்கே வந்து நான் இப்போதைக்கு டெஸ்ட் யூசர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்னா எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா பாஸ்வேர்டு வந்து அந்த வேலிடேஷன் வந்து நடந்துட்டு நமக்கு எரர் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த 400 வருது. ஓகே, இது வந்து இதுக்காக தான் வந்து வருது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் பாஸ்வேர்ட் ஷுட் பி அட்லீஸ்ட் 6 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி மெசேஜ் வந்து கிடையாது. நம்ம லேட்டர் இந்த கோர்ஸில் வந்து எப்படி வந்து இதை மாற்றலாம், யூசர் ஃப்ரெண்ட்லி மெசேஜாக வந்து வச்சுக்கலாம் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து மோர் ஆஃப் இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்போது தெரியுது சர்வர் எரரும் நம்ம அப்படியே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வந்து நான் சொன்னேன், இங்கே நம்ம வேலிடேஷன்ஸ் வந்து எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா சர்வர் சைடு வேலிடேஷனே வந்து எல்லாம் நடக்கும். ஒரு மிஸ்டேக் இப்போ
ஓகே. அதான் தப்பான மெயில் குடுக்கலான்னு பார்த்தேன். ஓகே. mail@test.com குடுத்து பார்க்கலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா, Firebase எரர். இது வந்து இன்வாலிட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ, இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இங்க வந்து எரர் செட் பண்றோம். எப்போ வந்து எரர் இல்லையோ, அப்போ வந்து அத வந்து ரீசெட் பண்ணணும். அத மிஸ் பண்ணிட்டோம். எரர் இல்லன்னு இல்ல. எப்போ ரெக்வெஸ்ட் மேக் பண்ண போறோமோ, அதுக்கு முன்னாடி வந்து இத வந்து ரீசெட் பண்ணிடலாம். செட் எரர் வந்து நல்ன்னு செட் பண்ணிட்டேன். ஏன்னா, அப்பதான் வந்து எரர் கிளியர் ஆனா சரியாகும். ஓகே. இப்போ இன்வாலிட் இமெயில் சொல்லுது. நான் வேலிட் இமெயில் வந்து குடுக்குறேன். வேலிட் இமெயில் குடுத்துட்டு பார்த்தோம்னா, பாஸ்வேர்ட் ஷுட் பி அட்லீஸ்ட் 6 கேரக்டர்ஸ்ன்னு வருது. இது எக்ஸ்பெக்டட் எரர் தான். ஸோ 4, 5, 6, 7, 8 அது மாரி இப்போ ஃபீல்ட் குடுக்காம பண்ணோம்னா, இப்போ நமக்கு வந்து இங்கேயே வந்து வேலிடேஷன் எரரே வரணும். பழைய எரர் வந்து கிளியர் ஆகல. அது நம்ம பார்க்கலாம் ஏன்னு. ஓகே. டெஸ்ட் யூசர். இப்போதைக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா, கரெக்ட்டான வேல்யூ வந்து செட் ஆகணும். செட் ஆயிட்டு நம்ம கன்சோல்ல வந்து எந்த யூசரோட யுஐடி வந்து நமக்கு வந்து ஜெனரேட் ஆகணும். பார்க்கலாம். நான் கன்சோல் வந்து கிளியர் பண்ணி இந்த எரர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தப்பான ஃபீல்ட்ஸ் வந்து குடுத்தனால தான். ஓகே. இத கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ப்ராப்பர் அ இன் வேல்யூஸ் வந்து குடுத்துருக்கோம். பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சைன் அப் ஆயிடுச்சு. சைன் அப் ஆயிட்டு வந்து நம்ம இது வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம Firebaseல போய் பார்த்தோம்னா, அந்த யூசர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ யூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, mail@test.com குடுத்தேன். இப்போ வந்து அந்த யூசர் வந்து சைன் அப் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்தும் வந்து எல்லா வேலிடேஷனும் நடக்கும். நம்ம திரும்ப அதே மெயில் யூஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா, இமெயில் ஆல்ரெடி இன் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து யூசர் வந்து சக்சஸ்ஃபுல்லா சைன் அப் ஆயிடுச்சு. அந்த யூசர் டீடைல்ஸ் வந்து நம்ம பெர்சிஸ்ட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து இருக்குல்ல, அத வந்து நம்ம பெர்சிஸ்ட் பண்ணணும். ஏன்னா, இப்போ ஒரு பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த யூசர் கிரியேட் பண்ணாங்கன்னு நம்மட்ட ஐடி இருக்கும். அத நம்ம ஃபியூச்சர்ல வந்து செட் பண்ண போறோம். ஐடி இருக்கும். அதே நேரத்துல நம்ம அந்த அட்லீஸ்ட் வந்து அந்த யூசரோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் தெரிஞ்சா, இந்த போஸ்ட் வாஸ் கிரியேட்டட் பை சோ அண்ட் சோ யூசர் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், அந்த டீடைல்ஸ் வந்து பெர்சிஸ்ட் பண்ண போறோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து பெர்சிஸ்ட் பண்ண போறோம். அது இப்ப எப்படி பண்ணலாம் பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இங்க வந்து நான் சொன்ன மாரி இங்க யுஐடி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. யூசர் டாட் யுஐடி வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து இன்னொரு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். கோட்ல இப்ப நம்ம டேட்டாபேஸ் போனோம்னா, இந்த போஸ்ட்ஸ் இருக்குல்ல, இது மாரி நம்ம யூசர்ஸ்ன்னு இன்னொரு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த கலெக்ஷன்ல வந்து நம்ம யூசர் டீடைல்ஸ வந்து பெர்சிஸ்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து யூசர் வந்து ஆல்ரெடி வந்து இப்ப நான் இந்த கன்சோல் லாக் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றோம், நம்மட்ட வந்து யூசர் யுஐடி இருக்கு. இப்போ இது வந்து இப்ப என்ன லெவல்னா வந்து இது வந்து டாக்குமெண்ட் லெவல்ல நம்ம வந்து புதுசா வந்து ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி அதுல வந்து டாக்குமெண்ட் வந்து செட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டோட ஐடி வந்து என்னன்னா, இப்ப யூசருக்கு யுஐடின்னு இருக்குல்ல, அத வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ அப்பதான் வந்து யூனிக்கா இப்போ ஏன்னா இந்த பிளாக் போஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்ணதுல இப்போதைக்கு யூசர் ஐடி வந்து சும்மா 1 ஸ்டாட்டிக் வேல்யூ செட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து இந்த யூசரோட யுஐடி வந்து நம்ம இங்க செட் பண்ணுவோம். இங்க செட் பண்ணோம்னா நமக்கு லுக்கப் அதாவது அ அ அந்த யூசர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம யூசர்ன்ற கலெக்ஷன்ல போயிட்டு அதே ஐடிய வந்து குடுத்தோம்னா, நம்ம யூசர வந்து ரிட்ரைவ் பண்ணலாம். அவங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிட்ரைவ் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ நான் அடுத்து இது முடிச்சோனே இன்னொரு தடவ எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் ரெஃப் வந்து கிரியேட் பண்ணணும். இப்ப நம்ம இது பண்ற மாரி டாக் ரெஃப் ஓகே. ஸோ டாக் ரெஃப் வந்து கிரியேட் பண்ணிட்டு, நம்ம இங்க என்னன்னா டாக்குமெண்ட் வந்து செட் பண்ணணும். ஓகே. சாரி இது HTML டாக் எடுத்துக்கிச்சு. இருங்க நான் திரும்ப பண்றேன். இம்போர்ட்ல நான் Firestore டாக்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு, நம்மட்ட டிபி வேல்யூ வந்து டிபின்றது ஆல்ரெடி இருக்கு. கிளிக் பண்ணா டிபி இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்ம கலெக்ஷன் வந்து என்ன கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம்னா, யூசர்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே. யூசர்ஸ கிரியேட் பண்ணி, நம்ம அந்த டாக்குமெண்ட்டோட ஐடி வந்து என்ன செட் பண்ண போறோம்னா, யூசரோட யுஐடி யுஐடி இருக்குல்ல, நான் சொன்னேன்ல அந்த ஏற்கனவே கன்சோல் லாக் போட்டிருந்தோம்ல, அந்த யுஐடி வந்து டாக்குமெண்ட் ஐடியா வந்து செட் பண்ண போறோம். ஸோ தட் நம்ம அப்பதான் வந்து மேட்ச் பண்ண முடியும். அங்க இருக்க யூசர் ஐடியும், இந்த டாக்குமெண்ட்ல இருக்க ஐடியும் வந்து மேட்ச் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் போய் செட் பண்ணணும். இதுக்கு நம்ம செட் டாக்னு Firestore கமாண்ட் வந்து ஓகே அது இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ செட் டாக்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டாக்குமெண்ட் ரெஃப் இப்ப கிரியேட் பண்ணோம்ல, இந்த டாக் ரெஃப்ப வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு, அடிஷனலா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்குல்ல, அத வந்து அனுப்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நேம்
லாஸ்ட் நேம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், ஒன்ஸ் வந்து யூசர் வந்து சைன் அப் பண்ண உடனே, நமக்கு அவங்களுக்குன்னு போயிட்டு அந்த சைன் அப் மொத சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆயிட்டு நமக்கு யூசர்ல வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வச்சிருப்போம். அத வச்சுட்டு ஓகே இங்க டைப்போ பண்ணியிருக்கேன். சரி பண்ணிக்கிறேன். யூசர்ஸ் ஓகே. ஆம், அந்த யூசரோட யுஐடி எடுத்து நம்ம யூசர்ஸ்ன்ற கலெக்ஷன்குள்ள போயிட்டு சேவ் பண்றோம். அது சேவ் பண்ணோனே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்றாங்கன்னா, அதுல யூசர் ஐடின்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு. அந்த யூசர் யாரு அப்படின்றத நம்ம யூசர்ஸ் கலெக்ஷன்ல போயிட்டு மேட்ச் பண்ணி அவங்க டீடைல்ஸ் வந்து எடுப்போம். டீடைல்ஸ்னா நம்ம இங்க சொல்றது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் மட்டும் தான். ஓகே. ஸோ இப்போ இத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்க. நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன், ஏற்கனவே ஒரு யூசர் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த யூசருக்கான எந்த டீடைல்ஸும் வரல. ஸோ அந்த யூசர போயிட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஆத்தென்டிகேஷன்ல போயிட்டு இந்த mail@test.com வச்சிருக்கோம். இந்த யூசர வந்து மொத டெலீட் பண்ணிடுறேன். நம்ம டெலீட்ன்னு குடுத்துட்டோம்னா, அவங்க சைன் அப் பண்ணது வந்து போயிடும். ஓகே. ஸோ இப்ப இப்ப அதனால திரும்ப இதே ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் எல்லாம் அதே வந்து இருக்கு. ஸோ இதே வந்து யூஸ் பண்றேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஆம் கன்சோல்ல நம்ம எதுவும் பிரிண்ட் பண்ணல. இங்க போய் பார்க்கலாம் இப்போ. இத ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஓகே சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்க சைன் அப் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கலெக்ஷன்ல போய் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ்ன்னு ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதுல வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம் வந்து டெஸ்ட், லாஸ்ட் நேம் வந்து யூசர் அப்படின்னு குடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு இத கிளியரா சொல்லணும்னா, இப்ப நம்ம இந்த டாக்குமெண்ட் ஐடி வந்து இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து இங்க வந்து யூசர் ஐடியா வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகே. இந்த யூசர் ஐடி ஃபியூச்சர்ல இப்போதைக்கு நம்ம ஸ்டாட்டிக் வேல்யூ குடுத்துருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து இத நம்ம சேவ் பண்றப்போ என்ன ஆகும்னா, ஒரு போஸ்ட் வந்து இருக்குன்னா, அந்த போஸ்ட் வந்து யார் கிரியேட் பண்ணாங்கன்னு லுக்கப் டேபிள்ல நம்ம சர்ச் பண்றது. அந்த ஐடி குடுத்து சர்ச் வந்து பண்ணுவோம். யார் அத கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப டெஸ்ட் யூசர் அவங்க வந்து இது ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம மீன் பண்றது. ஓகேயா? இந்த மாரி வந்து ஒரு லிங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். யூசர்ஸ்க்கும், போஸ்ட்ஸ்க்கும். நம்ம அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸ்ல இத வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்ஷன் புரியலனாலும் சொல்லுங்க. நான் திரும்ப வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு. ஓகே. தேங்க் யூ.